வெல்கம் டு ரேபிட் மிக்ஸ் தமிழ் சேனல். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் 2024 ஆண்டிற்கான டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. தற்போது இதற்கான கைட்லைன்ஸ், இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லிங்க்ஸ் இது எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்ஸ் அட் த கிளான்ஸ். ஸோ மெயினாக ஏப்ரல் 1 அப்ளை பண்ணலாம்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 1 ஏப்ரல் 30 வரல அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் மெயினாக பேமெண்ட்டு லாஸ்ட்டு டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு May 2 வரலும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 2500, பிசி எம்பிசி டிஎன்சி ஸோ 2000 ருபீஸும், எஸ்சி எஸ்டி 800 ருபீஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தேர்ட் ஜெண்டருக்கு நோ ஃபீஸ். அதே போல் கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ், இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ், ஸோ இதற்கான டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்தவரையில் பிஜி முடித்தவங்க, அதே போல் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இல்லை ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்க, ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்ன்றதை இந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவாலிஃபையிங் மாஸ்டர் டிகிரி ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் whose result is still waited or candidates qualifying examination have been delayed may also applyன்றதை வந்து தெரிவிச்சிருக்கிறதால நீங்கள் பிஜி செகண்ட் இயர் இல்லை ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் பிஹெச்டி முடித்தவங்களும் இதற்கு அப்ளை பண்ணலாம். மெயினாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ், ஸோ அதுவுமே இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிஜி கண்டிப்பாக இருக்கணும், யூஜி பிஜி சேமாக இருக்கணும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாமில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், கிரிமினாலஜி, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், எர்த் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், இங்கிலீஷ், ஹோம் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா உமன் ஸ்டடீஸ், ஸோ இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் டைனாமிக்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிக், ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸ்லையும், அதே போல் மேத்தமெட்டிக்களுக்கும் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பயோடெக்னாலஜி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே கெமிக்கல் சயின்சஸில், லைஃப் சயின்ஸில் எர்த் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், ஸோ இது போல் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இது வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ஸுக்கு எலிஜிபிளான்றது நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கான்றது ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு ஃபீஸ் பே பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு 2500 ருபீஸ் வந்து ஃபீஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸாக்டாக இருக்கா, மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துக்கிட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த உங்களுடைய சப்ஜெக்டில் யூஜி அண்ட் பிஜி சேமாக இருந்தால் இந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணால் நம்ம கல்லூரிகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக நம்ம ஒர்க் பண்ணலாம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.